விஜய் வந்து கட்சி கொடி ஆரம்பிச்ச அன்னைக்கு வந்தாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும். வந்து வீட்டுக்கு வந்து கேப்டனுடைய உருவப்படத்திற்கு வந்து சாமி கும்பிட்டாரு, வணங்கி பிளஸிங் வாங்கிக்கிட்டு போனாரு. அவருடைய கழக கொடி வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுக்கு எங்கள் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் என்றாலே சர்ச்சைகள் தான். அந்த சர்ச்சைகளை மீறிதான் அந்த சவால்களை முறியடித்து தான் வெற்றியை காண முடியும். என்னால இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு, இது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சர்ச்சைகள். இன்னும் இது மாதிரி பல சர்ச்சைகள் சவால்களை சந்திக்க வேண்டியதுதான் அரசியல். நிச்சயமாக விஜய் அவர்கள் நல்ல ஒரு புத்திசாலி, அமைதியான பையன். நிச்சயமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். அறிவுரை சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அவர் ஒரு டிசிஷன் எடுத்து இன்னைக்கு வந்திருக்காரு. திரையுலகில் மிகப்பெரிய வந்து சவால்களை சந்திச்சு ஜெயிச்சிருக்காரு. அரசியல் வந்து நம்ம சினிமா மாதிரி எடுத்துக்க முடியாது, அவருக்கும் அது தெரியும். அதனால வந்து இது அறிவுரை அப்படின்றதுக்கு பதில் அவர் வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசிச்சு வைக்கணும் அப்படின்றதா என்னுடைய தாழ்மையான கருத்து. கொடி அறிமுக விழாக்கு முன்னாடி உங்களை வந்து சந்திச்சிருந்தாரு. இது வந்து 2026 தேர்தல் கூட்டணிக்கான ஒரு முன்னெடுப்புன்னு எடுத்துக்கலாமா? அது பத்திரிகையாளர்களாகி நீங்க தான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து ஜெனரலா ஒரு நட்புணர்வோடு. ஏன்னா விஜய் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. மேபி உங்களுக்கு எல்லாம் புதுசான்னு தெரியாது. எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாரு. சாலி கிராமத்துல தான் பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. கேப்டனுக்கும் SAC சாருக்குமான நட்பு என்ன என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். எனவே விஜய் வீட்டுக்கு வர்றது இப்போ ஒன்னும் புதுசுல எவ்வளவு வாட்டி வந்திருக்காரு. அதனால இப்போ வந்து அரசியல் ஆரம்பிக்கிற இந்த தருணத்துல வந்ததுனால உங்க கேள்விகள் அப்படி இருக்கிறது. அதனால எதுவுமே இல்ல. விஜய் வந்து எப்பவும் எங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி, எங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்காரு. விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியனோட ரொம்ப மனசு விட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே. அப்ப என்னுடைய செகண்ட் சன் சண்முக பாண்டியன் சொன்னாரு, அண்ணா நீங்க தான் எங்களுக்கு வந்து முன்னுதாரணம் சினிமா உலகில அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவர் சொன்னாரு விஜய் பிரபாகரனை பார்த்து, நீ தான் எனக்கு சீனியர் அரசியல்ல, சிறப்பா பேசுற, வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரஸ் சிறப்பா ஹேண்டில் பண்ற, எனவே உனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து விஜய் பிரபாகர்ட்ட பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ள ஒரு நல்ல கலந்துரையாடல் அன்னைக்கு இருந்தது. அது மட்டும் இல்ல, ப்ரொடியூசர் அர்ச்சனா வந்திருந்தாங்க, வெங்கட் பிரபு வந்திருந்தாரு. வெங்கட் பிரபுவும் எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தெரியும். எனவே அது ஒரு குடும்ப சந்திப்பு மாதிரி தான் எனக்கு இருந்தது.